ஹேர் ஃபால் மற்றும் ஹேர் தின்னிங் பிரச்சனைக்கு ஒரு கம்ப்ளீட்டான தீர்வு எடுத்துன்னு வரதுக்கு இன்னைக்கு நம்ம 5 ஸ்டெப் ஆயுர்வேதிக் ரொட்டீனை பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய முடிய வேர்ல இருந்து கொட்டத்தை தடுக்கிறது ஒன்னும் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஐம் ஷூர் உங்களை நிறைய பேர் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு தீர்வு கிடைச்சதா? இதுக்கான காரணம் என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஹேர் ஃபால்னு வர்றப்போ உங்களுக்கு வெறும் ஹோம் ரெமெடிஸ் மட்டும் பத்தாது. உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான பிளான் தேவை. சோ தட் இந்த பிரச்சனைக்கு ஒரு கம்ப்ளீட்டான தீர்வு எடுத்துட்டு வரலாம். சோ இதுக்காகவே இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு 5 பிராக்டிகல் ஸ்டெப் ஷேர் பண்ண போறோம். இதனால உங்களுக்கு ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் தின்னிங் பிரச்சனையில இருந்து முற்றிலும் ஒரு தீர்வு கிடைச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அண்ட் ஆயுர்வேதாலயோ இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. சோ வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஐ எம் ரெடின்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூ வாட்சிங் பாலாஜி மதிவணன். ஹேர் ஃபாலை தடுக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஈட் கரி லீவ்ஸ். காலையில எழுந்ததுமே வெறும் வயித்துல கரி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலையை நீங்க சாப்பிடணும். அதுக்கான காரணம் வந்து கரி லீவ்ஸ்ல பீட்டா கேரோட்டின், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏகப்பட்ட அளவுல இருக்கு. இது அனைத்தும் உங்களுடைய ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு டைரக்ட்லி ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணும். சோ இதனாலேயே இத ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் தின்னிங் தடுக்கிறதுக்கு மோஸ்ட் எஃபெக்டிவான ஃபுட்டாக கருதப்படுது. நீங்க வெறும் 3 ல இருந்து 5 கருவேப்பிலையோட இலைகளை சாப்பிடணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அத உங்களுடைய வாயில போட்டுட்டு அதோட ரசம் எல்லாமே வெளியே வர வரைக்கும் நீங்க நல்லா மெல்லணும். ஒரேடியா லிக்விட் ஆயிரணும். இந்த முழு ப்ராசஸ்க்கு உங்களுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். பட் அதுவே இன்னொரு சைட் நீங்க இத ரொம்ப சீக்கிரமா மென்னு முழுகிட்டீங்கன்னா அப்ப இது சரியா உங்களுக்கு வேலை செய்யாது. பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷான கரி லீவ்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்க வீட்டு பக்கத்திலே எதனா மரம் இருக்குதான்னு பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்க எதனா ஒரு காய்கறி கடையில இருந்து கருவேப்பிலையை வாங்கலாம். ஐ நோ இப்போ உங்களுடைய மைண்ட்ல சில கேள்வி வரலாம். நான் காலையில எழுந்ததுமே தண்ணி குடிப்பேன், சோ கருவேப்பிலையை அதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா? நான் காலையில எழுந்ததோ டீ காஃபி குடிப்பேன், அப்ப கரி லீவ்ஸ் எப்படி சாப்பிடுறது? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். இங்க பாருங்க, சிம்பிள் தான். முதல் விஷயம், நீங்க காலையில எழுந்ததுமே செய்ய வேண்டிய வேலை நீங்க தண்ணி குடிக்கணும். அண்ட் உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டியது நம்பர் 2, ட்ரிங்க் காப்பர் வாட்டர். நீங்க ராத்திரியே காப்பர் மக்ல வந்து தண்ணியை ஊத்தி வச்சிட்டு அத காலையில எழுந்ததுமே குடிங்க. ஆனா காப்பர் ஜெக், அதாவது செம்பால செஞ்ச ஜெக். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட பாடி ஃபேட்டை கம்மி பண்றதுக்கு காப்பர் ஜெக்ல இருக்கிற தண்ணி குடிக்கிறாங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியறதுல செம்ப பாத்திரத்துல வச்சிருக்கிற தண்ணி நம்மளுடைய முடிக்கு எவ்வளவு நல்லதுன்னு. ஆயுர்வேதால இத பத்தி ஏகப்பட்ட குறிப்பு இருக்கு. எந்த அளவுக்குனா மாடர்ன் சயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இத பத்தி இருக்கிற ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் சொல்லிருக்காங்க. எப்படி இது நம்மளோட பாடியில காப்பரோட டெஃபிஷியன்சியை சரி பண்றதுக்கு ஒரு எஃபெக்டிவான டெக்னிக்னு. அண்ட் இந்த காப்பர் தான் பாத்தீங்கன்னா ஐரனோட ஃப்ளோக்கு உதவி செய்யுது. இதனால முடி கட்டுற பிரச்சனை நின்னுடும். அண்ட் அது இல்லாம காப்பர்ல வச்சிருக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே உதவி செய்யும். வெல், டைஜஷனே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். சோ யாரெல்லாம் காலையில எழுந்ததுமே காஃபி டீ குடிக்கிறீங்களோ நீங்க ப்ளீஸ் இதை நிறுத்திடுங்க. ஏன்னா இதனால ஹேர் ஃபாலோட ப்ராப்ளம் வந்து அதிகமாகுது. சோ சிம்பிள் தான். காலையில எழுந்துக்கோங்க, தண்ணி குடிங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரஷ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலையை சாப்பிடுங்க. கரி லீவ்ஸ் சாப்பிட்ட பிறகு மேக் ஷூர் பண்ணிக்கோங்க நீங்க அடுத்த 30 நிமிஷத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதை நல்லா நம்மளுடைய பாடியில ஒர்க் பண்ண விடணும். அடுத்த ஸ்டெப் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய முடிக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கணும். யூஸ் பட்டர் மில்க் as nourishment. நீங்க மோரை உங்களோட முடிக்கு அப்ளை பண்ணணும். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷனலான வழி. ஆனா இன்னைக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யுது. மோர்ல புரோட்டீன் இருக்கும். இது ஸ்ட்ரைட்டா உங்களுடைய முடி வேற பலமாக்கும். கொஞ்சமா மோர் உப்பு போடாம உங்களோட கையில எடுத்துக்கோங்க. அண்ட் அத கைகளால உங்களோட முடி முழுவதும் அப்ளை பண்ணுங்க. முடியோட வேருக்கு போகிற வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விடணும். அண்ட் அதுக்கப்புறமா பச்சை தண்ணியால இதை வாஷ் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ரொம்ப சூடான இல்ல ரொம்ப குளிர்ந்த தண்ணியை உங்களோட தலைக்கு மீது போடாதீங்க. ஏன்னா சூடுனால தான் நம்மளோட முடி வந்து பலவீனமாகுது. அண்ட் இது இல்லாம உங்களுக்கு தெரியுமா, நீங்க மோர்ல சினமம், பிளாக் பெப்பர்லாம் ஆட் பண்ணி குடிக்கிறதுனால இது உங்களுடைய முடிக்கு ஒரு அமிர்த மாதிரி வேலை செய்யும். இது எப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். ஒரு மரத்துல இருக்கிற இலைகளா கொட்டி போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? அந்த இலையில பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வெல், ஆப்வியஸா பாத்தீங்கன்னா அதோட ரூட்ல தான் பிரச்சனை இருக்கும். இதே போல தான் ஆயுர்வேதக்கு பிரகாரம் ஹேர் ஃபாலோட பிரச்சனைக்கான வேறு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயித்துல இருந்து ஆரம்பிக்குதா. இன்ஃபேக்ட் ஒரு 86 வயசு சைனீஸ் நபர் பாத்தீங்கன்னா அலோபேஷியானால அவதிப்பட்டு இருந்தாரு. இவருக்கு ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா சடனா அவருடைய மண்டையில முடியில்லாத இடத்துல பாத்தீங்கன்னா திரும்பவும் முடிகள் வளர ஆரம்பிச்சிருச்சா. சோ அப்படி நீங்க இன்டைஜஷன், அஜீரண பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்ப உங்க பாடியால ஹேருக்கு தேவைப்படக்கூடிய வைட்டல் நியூட்ரிஷன்ஸ நீங்க சாப்பிடுற உணவுல இருந்து அப்சர்வ் பண்ண முடியாம போயிடும். அண்ட் இதோட ரிசல்ட்டா பாத்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து வீக் ஆயிடும் அண்ட் கடைசியா கொட்டிடும். இந்த இடத்துல தான் பட்டர் மில்க் நமக்கு உதவி செய்யும். பட்டர் மில்க்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு அண்ட் லாக்டிக் ஆசிடும் இருக்குது. சோ பட்டர் மில்க் நீங்க உங்களுடைய லஞ்ச் சாப்பிட்ட பிறகு குடிக்கிறப்போ இது உங்களுடைய ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும், அதாவது உங்களுடைய செரிமான அமைப்பை. சோ இதனால நீங்க சாப்பிட்ட உணவுல இருந்து ஹேருக்கு தேவைப்படுற நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்பவே சுலபமாக உங்களோட பாடிக்கு அப்சர்வ் ஆயிடும். அண்ட் இது இல்லாம இது உங்களுடைய பாடியோட ஹீட்டையும் கம்மி பண்ணும். வெல், பாடி ஹீட்டும் பாத்தீங்கன்னா நம்மளோட முடி கொட்டுற பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் தான். நம்பர் 4, சூஸ் ப்ராப்பர் ஹேர் ஆயில். தலைமுடியை பிசிக்கலி நரிஷ் பண்ண
குட் ஹேர் ஆயில் டெய்லி யூஸ் பண்ணணும். குட் ஹேர் ஆயில் செலக்ட் பண்றத பொறுத்தவரை இது ரொம்பவே குரூஷியலான ஸ்டெப். பிகாஸ் உங்க முடி ஹெவிலி தின்னிங் ஆகிறது, ஹேர் கொட்டுறது, இதெல்லாம் நீங்க என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்கறத பொறுத்து தான் 40% சார்ந்து இருக்கு. நீங்க என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும்ன்றத தேட உங்க டைம் அண்ட் மணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். We recommend உஜ்வாலா ஆயுர்வேத ஆசிரம் உடைய சார்வி ஹேர் சொல்யூஷன். பிகாஸ் இதுல dandruff, hair fall, முடியில white flakesலாம் வராம ஸ்டாப் பண்றதுக்கான 5 நேச்சுரல் ஹெர்பல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. துளசி எக்ஸ்ட்ராக்ட், நெல்லிக்காய் எக்ஸ்ட்ராக்ட், கற்றாழையோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் பிரிங்கராஜ் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது கரிசலாங்கண்ணின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இத. அண்ட் பிராமி எக்ஸ்ட்ராக்ட், இத வல்லாரைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இத்தனை ஹெர்பல் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம உங்க முடி வளரக்கூடிய ரூட், ஸ்கேல்ப் ஏரியா அண்ட் ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸை இந்த ஹேர் ஆயில்ல இருக்கிற ஹெர்பல்ஸ் கொடுக்கும். இதனால உங்க டல் அண்ட் டேமேஜ் முடி ரிப்பேர் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த ஹேர் ஆயில்ஸ் எல்லாம் நம்மளோட முடியை ஆயிலே ஆக்கி விட்டுறதுக்காகவே தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டோம். பட் சார்வி ஹேர் சொல்யூஷன் ஆயிலியா முடிய ஆக்காது. பிகாஸ் லிக்விட் ஜெல் ஃபார்ம்ல இருக்கும். இது டெய்லி 2 டைம்ஸ் உங்க முடிக்கு இதை நீங்க அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்றப்போ ஜென்டில் மசாஜ் 10 மினிட்ஸ்க்கு உங்க முடிக்கு நீங்க கொடுக்கணும். இதனால பிளட் சர்க்குலேஷன் ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு நல்லா நடக்கும். அண்ட் உங்க growth மெட்டபாலிசமும் இம்ப்ரூவ் ஆகும். சோ தட் உங்களோட ஹேர் ஃபால் நின்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் அண்ட் திக் ஹேரும் கிடைக்கும். அண்ட் இந்த ஹேர் ஆயில் மட்டும் இல்ல, சார்வி ஹேர் கேப்சூலும் இந்த பேக்குடன் வந்துரும். இதுலயும் பிரிங்கராஜ், குடிச்சி, நெல்லிக்காய், துளசி, பிராமி, மஞ்சிஸ்தா ரூட் போன்ற ஏகப்பட்ட ஆயுர்வேதிக் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. 2 கேப்சூல்ஸ் டெய்லி நீங்க எடுத்துக்கணும் ஈச் மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா. இதனால இன்டர்னலி இது போய் உங்க ஹேர் growthக்கு உதவும். அண்ட் dandruff, white flake ப்ராப்ளம்ஸையும் இது உங்க முடியில ஏற்படாம தடுக்கும். சார்வி ஹேர் சொல்யூஷன் அண்ட் சார்வி கேப்சூல் தினம் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வந்தா ரிசல்ட்ஸ் சில நாட்கள்ல நீங்களே பாப்பீங்க. போத் மென் அண்ட் விமன் கானது இது. இத பர்ச்சேஸ் பண்றதுக்கான பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல இருக்கு. செக் இட் அவுட். நம்பர் 5, comb your hair the right way. இப்ப நார்மலாவே பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஆயில் இருக்கும். அதாவது நம்மளோட சபேஷியஸ் கிளாண்ட்ஸ்ல அதுல இருக்கும். சோ ஆயில் சீபம்ன்றத அது ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இந்த ஆயிலை ஈவனா நம்மளோட ஸ்கேல்ப் முழுவதும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு கோமிங் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது இல்லாம பொதுவா நம்ம வெளிய போகிறதுனால நம்மளோட ஹேர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். அண்ட் கோமிங் முடி வார்த்தனால பாத்தீங்கன்னா இதனால ஆக்சுவலா நம்ம தலையில இருக்கிற அழுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிய வந்துரும். இதனால ஹேர் ஃபாலிகல்ஸ் அதோட ஏரியா வந்து க்ளீன் ஆயிடும். சோ இந்த மாதிரி இவ்வளவு மெயினான ரீசன்ஸ் இருக்கு கோம் பண்றதுக்கு. அண்ட் இது இல்லாம ஒரு சரியான சீப்பு ரைட் கோம் சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோம் வெரைட்டிஸ் இருக்கு. பேடட் பிரஷ், வுடன் கோம், பிளாஸ்டிக் கோம், ரோலர் பிரஷ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இதுல நம்ம எப்படி ஒரு சரியான கோம்பை சூஸ் பண்றது? சோ நம்மளோட முடிக்கு ஒரு சரியான கோம்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பிரெஃபரபிள் டு யூஸ் a wooden comb. இப்போ wooden combன்றத நம்ம பார்த்துட்டோம். ஆனா இதுல எது பெஸ்ட்ன்றத பார்க்கலாம். இப்போ நீங்க சூஸ் பண்றப்போ அதோட பல், அதாவது அதுக்கு இடையில இருக்கிற கேப் இருக்குல, அது வந்து ரொம்ப பெருசா இருக்கணும். அது சில wooden combsல பாத்தீங்கன்னா இந்த கேப் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சின்ன பற்கள் உள்ள கோம்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இதனால உங்களோட ஹேர் ஃபால் இன்னும் அதிகமா தான் ஆகும். சோ இதுதான் நம்பர் 1 பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இதோட எட்ஜஸ் பார்க்கணும். இது எந்த அளவுக்கு பிளண்டா இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லது. ரொம்பவே ஷார்ப்பா இருக்க கூடாது. சோ நீங்க சூஸ் பண்ண வேண்டிய பிரஷ் வந்து வுடன் கோம்பா இருக்கணும். இந்த பல்லுக்கு இடையில இருக்கிற ஸ்பேசஸ் வந்து வைடா இருக்கணும். அண்ட் இதோட எட்ஜஸ் வந்து நல்ல பிளாட்டா பிராடா இருக்கணும். ஷார்ப்பா இருக்க கூடாது. அண்ட் இதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா ரோஸ் வுடால செய்யப்படுற வுடன் கோம் வந்து ரொம்பவே நல்லதா உங்களோட முடிக்கு. சரி, இப்போ நம்ம ஏன் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண கூடாது? ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கோம். நீங்க ஒரு பிளாஸ்டிக் கோமை உங்களோட ஹேர்ல யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை உங்களோட ஹேர்ல கிரியேட் பண்ணும். சோ நீங்களே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திருப்பீங்க. சீப்பை நல்லா தேய்ச்சிட்டு நம்மளோட முடி மேல வச்சனா அப்படியே முடி நிக்கும். இதே மாதிரி தான் நீங்க தலை வரும்போது உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த சீப்ல பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி இருக்கும். சோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கோம்ஸ் யூஸ் பண்றதுனால இது உங்களுடைய ஹேர் ஃபாலை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 பாயிண்ட் இல்லாம இன்னும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஏற்படாம தடுக்க சில விஷயங்களை பண்ணணும். எப்பவுமே ஹெல்மெட் போடுறப்போ கர்ச்சீஃபா வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய உணவு பழக்கத்துல ஸ்பைசியான ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹேரை வந்து சன்லைட்டுக்கு ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ஏன்னா சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரெஸ் வந்து ஹேர் ஃபாலுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு. அண்ட் இது இல்லாம பசு நெய் வந்து நீங்க 2 to 4 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்டா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றத தடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து ப்ளோ ஆகிற ஹீட் உங்களோட முடிக்கு நல்லது கிடையாது. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.